வணக்கம் தேவி. வணக்கம் சார். வணக்கம். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குங்க? நல்லா போயிட்டு இருக்குங்க சார். சரிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கீங்க? இன்னைக்காங்க சார், ஆமாம். இன்னைக்கு வரலாறு டாபிக்கும் அப்புறம் சரிங்க. இன்னொன்று இந்திய தேசிய இயக்கம், ரெண்டு டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் சார். வரலாறும் தெரியணும், இந்திய தேசிய இயக்கமும் தெரியணும். ஆமாங்க சார். சரிங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு அறிவியல் எங்கே படிக்கணும் ஏது படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பாலிட்டியும் எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டு வீடியோவும் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க அதை போய் பார்த்துட்டோம். ப்ளேலிஸ்ட்டை பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நீங்கள் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? இப்போ வரலாறும் இந்திய தேசிய இயக்கமும் டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது சிலபஸில் 4ஆவதாக வரலாறை வச்சுருக்காங்க, 7ஆவதாக இந்திய தேசிய இயக்கத்தை வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு தொடர்ச்சியாக கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். வரலாறுங்கிறது ஆதி காலத்துலேருந்து வர்றது, இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது இப்போ நடந்த ஹிஸ்ட்ரி. இந்த ரெண்டுமே ஹிஸ்ட்ரி தான் பேசிக்காக. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சூப்பர், நல்ல ஐடியாவாக தான் வந்திருக்கீங்க. சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குரூப் 4 சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்து பார்க்க போகிறோம். குரூப் 4 சிலபஸில் வரலாறில் எது கவர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க, இந்திய தேசிய இயக்கத்தில் எது வரும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை பார்க்க போகிறோம். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 2022 குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட்டாக நடந்துச்சு. அந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்த கொஷின் பேப்பரை எடுத்து அதில் எத்தனை வரலாறு கொஷின் வந்திருக்கு, எத்தனை ஐஎன்எம் கொஷின் வந்திருக்கு, இவங்க சொன்ன மாதிரி தான் கேட்டிருக்காங்களா, குறிப்பாக எந்த புக்கிலேருந்து அதிகமான கொஷின் வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்களா? சரிங்க சார். சரி, முதல்ல சிலபஸை பார்த்துருவோமா? பார்த்துடலாம் சார். சரி, வரலாறில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கேன். வரலாறில் சிந்துவெளி நாகரிகம் கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் ஆரம்ப காலத்தில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகமாகவும் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சிந்துவெளி நாகரிகம் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகவே கூடாது. சரிங்களா? அடுத்தது குப்தர்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், படிச்சிடணும். குப்தர்கள் பார்த்தோம்னா 6ஆவதுலையும் இருக்கும் 11ஆவதுலையும் இருக்கும். சரிங்களா? 2 இருக்கும், 6ஆவது 11. சிந்துவெளி எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா 6ஆவது 9ஆவது 11ஆவது 3 இடத்துலையும் இருக்கும். 3ஐயும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது டெல்லி சுல்தான்கள் 11ஆவதுலையும் இருக்குது 7ஆவதுலையும் இருக்குது, 2ஐயும் படிச்சுக்கணும். அடுத்தது முகாலயர்களும் 7ஆவதுலையும் இருக்குது 11ஆவதுலையும் இருக்குது, 2ஐயும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அப்புறம் மராத்தியர்களும் சேம் அதே தான், 7ஆவதுலையும் கொடுத்துருக்காங்க 11ஆவதுலையும் கொடுத்துருக்காங்க, 2ஐயும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். அப்புறம் தென்னிந்திய வரலாறு, இது நீங்கள் பேசிக்காக இங்கே இருக்கிறத படித்தா போதும், அங்கே படிக்க வேண்டியதில்லை. பட் தென்னிந்திய வரலாறுனா என்னென்ன வரும் அப்படின்னா சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் சேரர்கள், இந்த மாதிரி மன்னர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, பல்லவர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கணும். குறிப்பாக சோழர்களும் பாண்டியர்களும் மிக மிக முக்கியமானவங்க. சரிங்களா? ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்திய பண்பாட்டின் இயல்பு, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி மற்றும் வழக்காறு, இதை பற்றியும் படிக்கணும். அப்புறமேட்டுக்கு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அதை பற்றியும் படிக்கணும். சரிங்களா? சரிங்க சார். சரி, இது வரலாறுல நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய மறுமலர்ச்சி, அடுத்தது ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம். ஆங்கிலேயர் வராங்க, அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டு. எங்கே இருக்குது அப்படின்னா இது 10ஆம் வகுப்பில் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வகுப்பில் மக்களின் புரட்சின்னு ஒரு பாடம் இருக்குது, அந்த பாடத்தையும் இதே கண்டென்ட்டு தான். அதே மாதிரி 11ஆவதுலையும் இருக்குது, இதே கண்டென்ட்டு தான். சரிங்களா? 3 கண்டென்ட்டும் ஒன்றே தான், ஆனால் வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது, இது எங்கே இருக்குன்னா 10ஆவதுலையும் இருக்குது 12ஆவதுல இருக்குது. சரிங்களா? அடுத்தது தலைவர்கள் உருவாகுதல், தலைவர்கள் எப்படி கிரியேட் ஆனாங்க அப்படின்ட்டு. அதாவது இதில் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, பட் பேசிக்காக சொல்லணுன்னா அம்பேத்கர் எப்படி உருவானார், காந்தியடிகள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், காமராசர் ஐயா, நேரு, அதே மாதிரி பாரதியார், மற்ற எல்லா வஉசி போன்ற எல்லா தலைவர்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறவங்களை தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார், மிக மிக முக்கியமானவங்க, முதல் பெண் டாக்டர். அதே மாதிரி மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார், மிக மிக முக்கியமானவங்க.
அடுத்தது தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள். தமிழ்நாட்டில் என்னென்ன இயக்கம் உருவாச்சு, விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் சிலபஸ். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கொஷின் பேப்பரை பார்ப்போம். பார்த்துலாங்களா? 2022 குரூப் 4 எக்ஸாம் வந்துச்சு இல்லைங்களா? அந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ நான் காட்டுறேன். இந்த கொஷின் பேப்பரில் பொறுத்த மணிக்கு ஒரு 18 கேள்வி வந்திருக்கு. வரலாறு அண்ட் ஐயனம் ரெண்டையும் பிரிக்க முடியாது. இன்டெப்த்தாக பிரித்து பார்க்கணுன்னா பிரித்து பார்க்கலாம். நமக்கு அது தேவை கிடையாது. ஐயனம்னாலும் ஒன்று தான், வரலாறுனாலும் ஒன்று தான். வரலாறுடைய தொடர்ச்சி தான் ஐயனம். சரிங்களா? சரி, நம்ம ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம். 101வது கேள்வி. இதுவே பார்த்தோம்னா ஒரு வரலாறு கேள்வி தான். ஆக்சுவலாக இது வரலாறுலேயும் வரும். ஆனால் உண்மையாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது பாலிட்டியில் இருக்குது. அதாவது அரசியலமைப்பு பாலிட்டிலையும் வரும், வரலாறுலையும் வரும். யூனிட் 8 யூனிட் 9 சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் இது கவர் ஆகும். சரிங்களா? ஆனால் நான் வரலாறுல எடுத்து வச்சுருக்கேன். இது வரலாறாகவும் வச்சுக்கலாம். இது பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எங்கே இருக்குது இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பில் அரசியல் அறிவியல் ஒரு புத்தகம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குது. அதில் பக்கையின் 284 என்னென்ன முதலமைச்சர்கள் எந்தெந்த காலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் குடிமையியலில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது. ஆமாம், அந்த பாடத்தில் 216வது பக்கத்தில் பழைய புக்கு இது. சரிங்களா? இப்போ இருக்கிற ரிவைஸ் எடிஷனில் இந்த பாயிண்ட்டே இல்லை. பட் இது பழைய புக்கு, அதாவது 2019 எடிஷன். இது இப்போ 2022 எடிஷனில் இல்லை, தூக்கிட்டாங்க. அதில் கொடுத்துருக்காங்க, முதலமைச்சரில் வரிசைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாலிட்டி சைடு பார்த்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி சைடு பார்த்தாலும் சரி, இது முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, குடியரசுத் தலைவர்கள், அடுத்து பிரதமர்கள், அப்புறமேட்டுக்கு முதலமைச்சர்கள், இவங்களெல்லாம் கால வரிசைப்படி உங்களுக்கு ஆர்டராக தெரியணும். யாருக்கு பின்னாடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டராக தெரியணும். சரிங்களா? சரிங்க சார். சரி, ஓகே. முதல் கொஸ்டின் பார்த்தாச்சுங்க. அடுத்தது 2வது கொஸ்டின் பார்ப்போமா? 2வது கொஸ்டின் எங்கே இருக்குது? 2வது கொஸ்டின் வந்துச்சு பாருங்க. இது பார்த்தோம்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. அதாவது ஒரு ஆர்டராக கொண்டு வர சொல்கிறாங்க. புலித்தேவருடைய இறப்பு, குயிலின் இறப்பு, கட்டபொம்மன் இறப்பு, மருசூல் இறப்பு, இதை நீங்கள் ஒரு ஆர்டராக கொண்டு வர சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது எங்கே இருக்குது தெரியுங்களா? இது மக்களின் புரட்சின்னு ஒரு பாடம் இருக்குது. 8ஆவதுல மக்களின் புரட்சின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் இது இருக்குதுங்க. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி 10ஆம் வகுப்பில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்குது. அதுவும் இதே கண்டென்ட்டு தான். சரிங்களா? இதை 10வது படிச்சிருந்தா கூட போதும், அழகாக ஆன்சர் பண்ணலாம். இல்லை 8வது படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். இல்லை 11ஆவதுலையும் இருக்குது, ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சின்னு இருக்குது. அதை படிச்சதாலும் ஆன்சர் பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்கன்னாவே ரெண்டையும் மேனேஜ் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் கம்பைன் பண்ணி படிங்க. சரிங்களா? ஒரே கான்செப்ட் தான், ஒரே சிலபஸ் தான். பட் 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. எடுத்து வச்சு 3ஐயும் கம்பைன் பண்ணி சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தாக புரியும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற டேலண்ட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் பார்ப்போமா? 3வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போதான் நீங்கள் சொன்னீங்களா, முத்துலட்சுமி ரெட்டின்ட்டு. ஆமாம், முத்துலட்சுமி ரெட்டின்ட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பக்கையின் 127. 127ல் எக்ஸாக்டாக இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர்னு சொல்லலை, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு தான் சொல்லி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலைன்னு ஒரு பாடம் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடம், அதை படிக்காமல் போயிடாதீங்க. சரிங்களா? அந்த பாடத்தில் பக்கையன் 91லையும் இந்த கருத்து இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு இல்லை. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 3வது பருவத்தில் பக்கையன் 4 இதில் பார்த்தோம்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. அந்த பாக்ஸ் கண்டென்ட் தான் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது? தமிழில் இருக்குது. ஆனால் இது ஹிஸ்ட்ரி கொஸ்டின். ஆனால் எங்கே இருக்குது? தமிழில் இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் எல்லாத்தையும் படிக்கும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் எந்த சபை
இரட்டமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னு ஒரு கொஷின். என்ன சபை துவங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது எங்கே இருக்குது தெரியுமா? இரட்டமலை சீனிவாசன் இவரை பற்றி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் குறிப்பாக பக்க எண் 130 அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக இந்த கொஷின் அப்படியே இருக்குது. சரிங்களா? சரிங்க சார். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா 5வது கொஷின் என்னதுங்க? சிந்துவெளி நகரங்கள் அதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து சரியான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து 1-2 பேரை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே 4 பேரை கொடுத்துருக்காங்க. அது 2 பேர் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. மீதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. பட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா 6ஆவதுல இருக்குது, 9ஆவதுல இருக்குது, 11ஆவதுல இருக்குது. நம்ம 3ஐயும் வந்து எடுத்து துளாவி பார்த்துட்டோம். பட் அதில் வந்து பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு சிந்துவெளி நாகரிகம் பக்க எண் 12 வந்து 2 பேரை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. மீதி 2 பேரை பற்றி இதில் இல்லை. சரிங்களா? ஓகேங்களா? அப்போ நம்ம 2 பேர் தெரிஞ்சால் கூட என்ன பண்ணலாம், பொருத்தி மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது 6வது கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளுள் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிகன்னு சொல்லிட்டு பகத்சிங்கை பற்றி பேசியிருக்காங்க. இந்த கொஷினை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் வகுப்பில் தேசியம் காந்தி காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்குது. தேசியம் காந்தி காலகட்டம்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பக்க எண் 104 வந்து பார்த்தோம்னா பகத்சிங் அப்புறம் சூர்யா சென் இவங்களை பற்றியெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த பாயிண்டானது அப்படியே இருக்குங்க. சரிங்களா? அந்த பாடத்தில் அப்படியே வந்து இது இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இது இதில் மட்டும் கிடையாது. சரிங்களா? அதாவது 10th மட்டும் கிடையாது. பகத்சிங்கை பற்றி எங்கே இருக்குன்னா 12th இருக்குது. சரிங்களா? 12th வந்து இருக்குது. நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருந்தால் 12th படிக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாடம் 7 பாடம் தான் ரொம்ப முக்கியமான பாடம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு 8 பாடம் தான் முக்கியமான பாடம். இப்போ 12th இருக்கிற பாடத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? அதையும் நீங்கள் படிச்சிருங்க. அடுத்து 7வது கொஷின். கீழ்கண்ட ஒற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் முறைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டு இங்கே செய்தித்தாள்லாம் கொடுத்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டர் பண்ணி கொண்டு வாப்பா, அதாவது கால வரிசைப்படி எந்தெந்த ஆண்டு தொடங்கினாங்கன்னு ஆண்டு வரிசைப்படி சரியாவையும் சொல்கிறாங்க. இதை எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது 10ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் எக்ஸாக்டாக 129 பக்கம். அந்த 129 பக்கத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க. அவருடைய இதழ்களில் வந்து கொடுத்துட்டு, அதாவது அவருடைய நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்து பக்கத்துலேயே ப்ராக்கெட்டில் வருஷத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கேள்வி 8வது கேள்வி. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் தான் வந்து முதல் ஆய்வாளர். இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது 6ஆம் வகுப்புலேயே சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு பாடம் இருக்குது. அது அந்த பாடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே முதல் ஆய்வாளர் யார் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்தது பார்த்தோம்னா 9வது கொஷின். சரியான இணையை தேர்வு செய்ய பட்டடக்கல், எலிபண்டா குகை, எல்லோரா குகைன்னெலாம் சொல்லி இதனால் பொறுத்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. 6ஆம் வகுப்பில் தென்னிந்திய அரசுகள்னு ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பக்க எண் 52 பார்த்தோம்னா 4வது கேள்வி. இந்த ஒவ்வொரு புக்கு பாடம் முடிஞ்சதும் புக் பேங்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் 4வது கொஸ்டின் இது அப்படியே இருக்குது. 4வது கொஸ்டினை எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. 6ஆம் வகுப்பில் கொஸ்டின் இருக்குது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த 10வது கேள்வி. ஒண்டி வீரன், கோபாலநாயக்கர், குயிலி போட்டு சரியான இணையை தேர்வு செய்யன்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 10ஆம் வகுப்பில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதில் வந்து பக்க எண் 70 இதெல்லாம் இருக்குதுங்க. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சின்னா நான் என்னென்ன சொன்னேன்? மக்களின் புரட்சின்னு 8ஆம் வகுப்புலையும் இருக்குன்னு சொன்னேன், 10ஆம் வகுப்புலையும் இருக்குது, 14 இருக்குது. 3ஐயும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. அடிக்கடி பாருங்கள், இதுலேயே 2-3 கொஷின் இது வரைக்கும் வந்துருச்சு. அடுத்த கொஷின் பார்ப்போம். 11வது கேள்வி. பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு சிவசுப்பிரமணியனார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இது எங்கே இருக்குன்னா இதுவும் அதே பாடம் தாங்க. 10ஆம் வகுப்பு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அதில் பக்க எண் 70 to 75 வந்து இது இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த பாடத்துலேருந்தே ஒரு 2-3 கொஷின் வந்து ரிப்பீட்டாக வந்துருச்சு. அடுத்து 12வது கொஷின்.
சிவாஜி பற்றிய கூற்றுக்குள் தவறானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. சிவாஜி எந்த மரபை சார்ந்தவர்னா மராட்டியர். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மராட்டியர்கள் பாடம் 7ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. பக்க எண் 146 அது இருக்குது. அதே மாதிரி மராட்டியர்கள் இங்கே மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, 11th இருக்குது. 11th நீங்கள் படிக்கணும். மராட்டியர்கள் மிக முக்கியமானவர்கள், அவங்களையும் நீங்கள் படிக்கணும். அடுத்த கேள்வி பார்க்கலாங்களா? 13வது கொஸ்டின். இது பாரதியை பற்றிய கூற்று அதில் சரியான கூற்றை தேர்வு பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரதியாரை பற்றி பேசியிருக்காங்க. இது எங்கே இருக்குது? பாரதியாரை பற்றி எங்கே பேசியிருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 10ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம்னு ஒரு பாடம் இருக்குது. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அதில் பாரதியாரை பற்றி மீனாக பேசியிருக்காங்க. குறிப்பாக பக்க எண் 114 பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. 114, 115, 116 இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் பாளையக்காரர் முறை, இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா எகைன் அதே 10ஆம் வகுப்பில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பாடத்திலேயே கொஸ்டின் வந்து 3-4 கொஸ்டின் மேலே வந்துருச்சுங்க. இது வரைக்குமே 3-4 கொஸ்டின் மேலே வந்துருச்சு. இதை படிச்சிருந்தாவே நல்லா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து 15வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுடன் சரியாக பொறுத்துக. சேத்ரா, கிலா, அப்ரகதா, பஸ்தி இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது குப்தர்கள்னாவே 6ஆவதுலையும் இருக்குது, 11ஆவதுலையும் இருக்குது. ஆனால் 6ஆவதில் இருக்கிற ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. 6ஆம் வகுப்பில் குப்தர்கள்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் குறிப்பாக பக்க எண் 127 அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டை அப்படியே நமக்கு கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்த கொஷின் பார்ப்போம். ஏன்னா கொஷின் மிக்ஸ்டாக இருக்கிறதுனால நம்ம தொலாவி பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேங்க சார். சரி, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் தொலாவி போடுறோம்ல, இதை கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருந்ததில்ல. அடுத்தது 16வது கொஸ்டின். வராகமிகிரர், காளிதாசர், அமரசிங்கர், தன்வந்திரி இவங்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த பாடத்தில் வர்றாங்க அப்படின்னா குப்தர்கள் அப்படின்னு ஒரு பாடத்தில் வர்றாங்க. 6ஆம் வகுப்பில் குப்தர்கள்னு ஒரு பாடம் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த கொஸ்டினும் குப்தர்கள் தான், இந்த கொஸ்டினும் குப்தர்கள் தான். குறிப்பாக பக்கம் 129, 130 இவங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா 17வது கொஸ்டின். கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் இயேசுவின் சீடரான டேஸ் என்பவரால் கொண்டு வரப்பட்டது ஒரு கொஸ்டின். இது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது 6ஆம் வகுப்பில் இந்தியாவில் மௌரியருக்கு பின் ஒரு பாடம் இருக்குது. அதில் பக்க எண் 114 ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்குது. அதை அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் அகழ்வாய்ச்சி இடங்களை மாவட்டங்களுடன் பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாவட்டத்தை கொடுத்து அகழ்வாய்வு பண்ணும் இடங்களை கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸாக்டாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. குறிப்பாக 9ஆம் வகுப்பில் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ஒரு பாடம் இருக்குங்க. அந்த பாடத்துலேயும் இந்த கண்டென்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒரு 18 கொஸ்டின் போன குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அதாவது வரலாறும் ஐயனம் ரெண்டும் சேர்த்து. இதில் நம்ம ஒரு விஷயத்தை கவனித்தோம் அப்படின்னா மேஜரான கொஸ்டின் 6ஆம் வகுப்புலேருந்து வந்திருக்கு, அதே மாதிரி 10ஆம் வகுப்புலேருந்து வந்திருக்கு. அப்போ 10ஆம் வகுப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் குறிப்பாக ஐயனமெல்லாம் இங்கே தான் வந்திருக்கு. 1-2 கொஸ்டின் மட்டும்தான், எனக்கு தெரிஞ்சு 1-2 மட்டும் தான் 12th 11th போயிருக்கு. அதுக்காக 11th 12th படிக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. இல்லைன்னா பேசிக்காக குறிப்பாக இவங்க கேட்டது தான் கொஸ்டின் வந்திருக்கு. குப்தர்களை பற்றி சொல்லியிருந்தாங்க, கொஸ்டின் வந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, கொஸ்டின் வந்திருக்கு. இந்திய தேசியத்தை பற்றி பேசியிருந்தாங்க, அந்த கொஸ்டின் வந்திருக்கு. தலைவர்களை பற்றி பேசியிருந்தாங்க, தலைவர்களை பற்றியும் இரட்டைமலை சீனிவாசன் பற்றியும் கேட்டிருந்தாங்க, முத்துலட்சுமி ரெட்டியை பற்றியும் கேட்டிருந்தாங்க, பாரதியாரை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு 10வது படிச்சிக்கணும். ஆமாம் ஃபஸ்ட் 9வது தேவையில்ல. 9வதுல பாயிண்டே இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 10ஆம் வகுப்பை தரவு பண்ணுங்கள். அப்புறம் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிங்க. 12th ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 7-8 பாடங்களை மட்டும் படிங்க. அப்புறம் 6ஆம் வகுப்பு நீங்கள் ஓரளவுக்கு படித்து மேனேஜ் பண்ணிச்சுக்கோங்க. பேசிக் மாதிரிங்க. ஆமாம். 7ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியர்கள், மராத்தியர்கள், முகாலயர்களை பற்றி படிக்கணும். 8ஆம் வகுப்பில் ஒரு 2-3 பாடம் மட்டும் தான் இருக்குது. அதாவது காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, மக்களின் புரட்சி, இந்த மாதிரி 3 பாடம் மட்டும் தான் இருக்கும். முக்கியமானது 3மே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடங்கள். அதை படிச்சிருங்க. இதை படிச்சிட்டாவே ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரெண்டையுமே அழகாக ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? சரிங்க சார். சரி, இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பார்த்தாச்சு.
இன்னும் நிறைய டாபிக் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா யூனிட் 8 பற்றி சொல்லணும், யூனிட் 9 பற்றி சொல்லணும், எக்கனாமிக்ஸில் கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு சொல்லணும், அப்புறம் தமிழில் எந்தெந்த மாதிரி டைப்லேருந்து கொஸ்டின் வருதுன்னு சொல்லணும், அப்புறம் வேறு என்ன இருக்குது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் சார், நடப்பு நிகழ்வு சொல்லணும். ஸோ எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? பாஸ் பண்ண வச்சிருங்க சார். பாஸ் பண்ண கண்டிப்பாக வச்சுருவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ நேரம் மெனக்கெட்டு சொல்லி கொடுத்த எனக்காக ஒரு லைக்கை தட்டி விடணும். கண்டிப்பாக சார். லைக் போட்டுருவீங்களா? போட்டுருவோம் சார். சரி லைக் போட்டுருங்க மறக்காமல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் வந்து கேட்க சொல்லுங்கள். எல்லாமே வந்து கேட்பாங்க. நீங்களும் வந்து டவுட் இருந்தாலும் கேளுங்க. அதை பற்றியும் நம்ம பேசுவோம். சரிங்களா? சரிங்க சார். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார்.